வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம மைன்கிராஃப்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 தான் பார்க்க போதும். என்ன பார்ட் 2ன்னு கேட்டிங்கன்னா 1 பிளாக் தான். ஏற்கனவே நிறைய வியூஸ் இருந்துச்சு. நான் வீடியோ போட மாட்டேன்னு நினச்சேன், நான் வீடியோ போட்டேன். லாஸ்ட்டாக நம்ம இதோட நிறுத்தியிருப்போம். தந்து பார்ப்போம். டைமண்டு அதே மாதிரி தான் இருக்குது கரெக்டாக. இப்போ நான் அதில் இப்போ நான் ஆடு வந்தேன்னா ஆடை வச்சு சாவடிக்க போனேன். சரி, ஓகே, வாங்க வீடியோட போயிடலாம். இப்போ நான் ஒரு ஐடியாவோட வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு எல்லா இடத்தையும் உருவாக்க போகிறேன். எப்படி நீ எல்லா இடத்தையும் உருவாக்குவேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உருவாக்கி தருவேன். மரக்கட்டைக்கு இல்லை எவ்வளோது தெரியல. சரி, கட் பண்ணு. ரூண்டு போடும் எப்படா. சரி, வெட்டுவோம். அங்கேருந்து ஃபஸ்ட்டு வெட்டிட்டு வரும். இங்கேருந்து வெட்டிட்டு வந்தது சரியாக இருக்கும். இல்லைன்னா இங்கேருந்து வச்சு இங்கேருந்து வெட்டிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஓகே, கரெக்ட். கரெக்டாக தான் வெட்டினேன். வெயிட்டை போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த மினிட்ஸ் இது எப்படி கரெக்டானு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியாது. சில பேருக்கு தெரியாதுல்ல. ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னா மேலே எப்படி இருக்கும், இதுதான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு. இது அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எப்படி இருந்தாலும் யூடியூப் சேனல் எடுத்துக்கா. இதெல்லாம் உங்களோட இஷ்டம். நீங்கள் லைக் கூட போடலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடலாம். ஆனால் வியூ நீங்கள் வந்து நான் போடலாம். அப்போ தானே என் டிஸ்பிளே வரும். சரி, ஓகே, கட் பண்ணு. சரி, கட் பண்ணியாச்சா? சரி, இதையும் கட் பண்ணு. அதுக்கு ரொம்ப விடக்கூடாது. இதை நம்ம விடக்கூடாது. என்ன பிளாக்கோ ஜஸ்ட்டு தொடங்க. சில வாட்டிக்கு இந்த மாதிரி பண்ணால் வர மாட்டேங்குது. ஆமாம், இதெல்லாம் இப்போ நான் ரெடி தான் இருக்கேன். இப்போ நம்ம ஜாக்கிரதையாக ஊந்துருவோன்ட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறேன். கிடச்சிச்சு எப்படி? சரி, வெட்டும். சரி, அதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, இதை வெட்டுவோம். இப்போ நான் இது வெட்டுப்பேன். ஏன்டா வெட்டுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுத்திருந்து பார்ப்போம் என்று அப்படிலாம் சொல்ல உங்களோட இஷ்டம். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று வச்சு ஸ்லாப் செய்யணும். ஏன்டா நீ தாண்டா ஸ்லாப் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா? ஆமாம், ஆனால் இங்கே ஒரே ஒரு பங்கக்கட்டை இருந்தால் போதும் ஒரு பிக்கப் செய்ய. ஓகே, ரைட்டு. இதே செஞ்சுதான். ஃபஸ்ட்டு மரக்கட்டையடு இன்னொன்று 8 படிக்கட்டு செஞ்சாச்சா? என்னங்க அப்பப்போ இந்த டிஸ்பிளே இந்த மாதிரி போயிடும். உங்களுக்கு இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமா? உங்களுக்கு இந்த மாதிரி நினச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு கலக்கல கலக்கான இல்லை. சரி, வெட்டு. சரி, இதை வெட்டினா தான் அதை வைக்க முடியும். இது வெட்டுறது பார்த்தா நம்ம மரக்கட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. எப்படி பத்துனுக்குது புள்ள? சரி, ஓகே, இப்போ தான் கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் படிக்கட்டு போட சரியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நான் சும்மா டிசைன் பண்ண தான் நானே யோசிச்சேன். சரி, போடும்.
நான் டிசைன் தான் போடுறேன், உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் போடலாம். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடலாம். மூஞ்சி நல்லா ஒட்டில் வச்சுருங்க. ஃப்ளாட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. மூன்று சூப்பர் செட்டுன்னு வரும்போது சூப்பர் செஸ்ட்டு எப்போ வரும்னு தெரியலையே. சரி, கட் பண்ண தானே வரும். நல்ல வேலை உள்ளலே, அதுவே சந்தோஷம். ஓகே, இங்கே கரெக்ட். ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமா, அப்படியே நம்ம மிஸ்டேக் தான் பேசிக்கினே நம்ம பண்ணுறேன்னா. சரி, கட் பண்ணி போன வீடியோவில் 6 நிமிஷத்தில் தான் பண்ணியிருக்கோம். 6 நிமிஷம் தானா? ஆமாம், 6 நிமிஷம் தான். சரி, நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த பிளானுக்கு இந்த ஒரு பிளான். ஓகே, இதை கட் பண்ணிட்டு இந்த மரம் கட்டி வைக்க வேண்டியதான். இதுக்கே எத்தனை நிமிஷம் இருக்கும்? 6 நிமிஷம் இருக்குமா? கரெக்டாக 6 நிமிஷம் இருக்கும். கட் பண்ணியாச்சு. சரி, கரெக்டாக இதான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, வெட்டு வேண்டியதான். வேறு என்ன? இதான் கரெக்டு. இது சும்மா உட்கார மாதிரி போட்டு வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் மரக்கட்டை தான் இங்கே போட்டுருக்கேன். ஓகே, உட்கார வேண்டியதான். ஹாய் கைஸ், நான் இங்கே உட்காந்து, நீங்கள் இந்த மாதிரி இங்கே நின்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ட்ரீ ஃபார்ம் கட்டலான்னு நினைக்கிறேன். ஆனால் மட்டும் எவ்வளோ வச்சுருக்கு? ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீ ஃபார்ம் கட்டிக்கலாம். ட்ரீ ஃபார்ம் கட்டிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது ரொம்ப நேரம்லாம் ஆனால் ஆகுது. கரெக்டாக தூக்குறோம். இந்த மாதிரி போய்ட்டு என்னடா அது? நீங்கள் ஸ்கிப் பண்ணிருக்கீங்க, பாதியே தெரியும். ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு. இது ஃபுல்லாகவே அடுத்தது தான். இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணிடுவேன். நான் ட்ரீ வுட்ஸ் கிடைக்காதுல்ல. ஃபஸ்ட்டு எத்தனை நான் முதல்ல ட்ரீ பண்ணிட்டு கிடக்கேன். நான் மாப்ஸ் என்ன பண்ணுறது தரலையே. சரி, பார்ப்போம். மாப்ஸ் இருந்தால் பார்ப்போம். ஆனால் அதுக்கும் ஒரு ஏரியா ரெடி பண்ணிடுவேன். இது 2வது டைம் மைண்ட் கிராஃப்ட். இதுவும் மைண்ட் கிராஃப்ட் விளையாடும் போது இந்த சோதனையாக இந்த புக்கில் எடுக்கணும். ஐயா, மண்ணையா வச்சேன். ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி யாருமே இந்த மாதிரி பண்ணிடுறது. நீங்கள் இங்கே அப்படியே கிராஃப்டிங் டேபிள் எப்படியா? இதுதான் நம்ம சொல்கிறோம். என் மைண்ட் சுற்றி இது போட்டிருக்கேன். மரக்கட்டை இல்லைன்னு சொன்னேன் இது வரைக்கும். சரி கைஸ், பார்க்குறேன். ரிஸ்க்கு இதுதான் எனக்கு வேணும்.
கிராஃப்டிங் ஐயா போயிட்டு செய்ய முடியாதுடா. இதை வெட்டிடலாம். சரி மழை கட்டலாம். நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ சரி இன்னும் கொஞ்சம் பண்ணிடும் இருக்கு. உலகக்கூடாது தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். உலகம் தான் அந்த மாதிரி பண்ணேன். வெட்டு ட்ரீ ஃபார்ம் தான் நம்ம மெயினாக முக்கியம். சீடு மட்டும் வச்ச போகிறேன். செஸ்ட்டில் சூப்பர் செஸ்ட்டாக இதுக்கு நம்மளுக்கு வந்துக்கிட்டே பார்த்தா சூப்பர் செஸ்ட் தான் இது இருக்கும். உங்களுக்கு இது கரெக்டாக காஞ்சி நம்ம குத்து போட்டு இங்கேயே கழிஞ்சு வெட்டின்னு இருக்கோம். எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். வெட்டுன்னு போயிடுச்சு. அப்பனா எடுத்து வைக்க மாட்டேனே. எடுத்து வைக்க மாட்டேனே. சரி ஓகே வெட் பண்ண வேண்டியதான். வெட்டுன்ற பாருங்க கட் பண்ண வேண்டியதான். கட் ஓட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்ஸ் செஞ்சலாமா? யார் மைன்கிராஃப்ட் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பிஎஸ்டி கேமிங் வந்து பிடிச்ச கேமிங் என்ன தெரியுமா? அவனுக்கு வந்து பிடிச்ச கேமு ரோட் பிளாக்ஸ் தான். கரெக்டாக சொன்னேன்னா ரோட் பிளாக்ஸ். அதுக்குள்ளேயே நான் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். சரிடா தம்பி நீங்கள் இங்கே ஏறே. இப்போ நீ தேவைப்பட மாட்டேன். நான் மரத்துக்கு தான் உட்காந்துருக்கேன். உனக்கு தேவைப்படல ஓடி போய் கீழே வந்தீங்கன்னா நான் கேட்க மாட்டேன். ஏன்டா நான் தள்ளி விட்டேன்னு சொல்லக்கூடாது. ஓரமாக ஓடி போயிடு. குறுக்கால வந்தீங்கன்னா உன்னை அடிச்சிடுவேன் தெரியாமல். அடுத்த தான் அடித்து தள்ளி விட்டான்னு சொல்லக்கூடாது. சொர்க்கத்தில் போயிட்டு ஓகேவா? சரி என்னதுங்க இது? இந்த பண்ணியை பாருங்களேன். அதுக்குதான் ஒரு பிளாக் ஏற்றிக்கணும்டா. ஏற்றிச்சுலாமா? ஓகே இப்போ என்கிட்ட எவ்வளோ பிளாக் இருக்கு ஏற்றிக்க போடா. தெரியாமல் வச்சிட்டேன். போனா சொரக்கத்தில் என்ன தான் மாட்டி விட்டேன். என்ன தானே மாட்டி விட்டேன். ஆமாண்டா எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா? ஓகே வெட்டிட்டு நம்ம எல்லா பொருளையும் இது உள்ள தூக்கணும் கரெக்டாக. என் பண்ணிய என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறியா? இல்லையா? அது இல்லையா? எவ்வளோ தைரியம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருக்கேன். போய் சொரக்குள்ளே போய் பண்ணுறேன். நான் உங்களை அச்சு கொண்டு பிடிச்சி நான் வச்சு ஒரு யூஸ் வந்தேன். நீ போகிறத வச்சு நான் தான் பண்ணுவேன். கட் பண்ணு. செஸ்ட் வந்தேன்னா லார்ஜ் செஸ்ட் பண்ணிடலாம். சொல்கிறேன் ஓடிச்சு. பயமுட்டி விட்டேன். ஆனால் நான் கீழே வருது. என் போட்டில் இது வச்சாலும் அந்த கார் ட்ரெயினில் கார் இது வச்சாலும் திருப்பி பார்த்தீங்களா? மேலே தான் போகுதுன்னு பார்த்தேன். இங்கே போயிடுச்சு. போட்டை நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணும்போது கரெக்டாக இப்படி பண்ணுவோம் நம்ம. அவ்வளோதான் மண்ணு ஃபுல்லாகிடுச்சு.
மண் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஆகி விட்டது. செஸ்ட்டு தானே. சரி மரக்கட்டை செய்ய வேண்டியதான். என்ன மரக்கட்டை இருக்குடா. செஸ்ட் டூல வச்சுருந்தா அதெல்லாம் மறந்தே போயிட்டாங்க. செஸ்ட் டூல வச்சுனேன். சீனை தான் சீன் போடுறேன். சரி ஓகே செஞ்சிட்டோமா. பயந்துட்டேன். கிட்ட வந்து க்ளோஸில் பார்த்துக்கலாம். சரி ஓகே அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். கும்பிடு சாமின்னு வரும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா. கும்பிடு சாமி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வரும். படத்தை பார்த்துக்கிறேன். சரி வெட்டு நட்டுவோம். ஏன் ஒரு 20 மினிட்ஸ்க்கு போட போகிறேன். இல்லைன்னா 26 ஏன் நான் நடிகன்னு பாருது. அப்பப்போ பண்ணி நம்ம பின்னாடி வரதுன்னா இது போலி மைண்ட் கிராஃப்டானு கேட்டிங்களா. அதெல்லாம் இல்லை. ரியல் மைண்ட் கிராஃப்ட்டு. நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் யாராச்சும் வந்தீங்கன்னா போட்டு விளையாடணும்னு வச்சுன்னா விளாட்லாம். கட் பண்ணி சரி கட் பண்ணு பொடி கோல்டு தவிர வேறு எதுவும் வராதா. சூப்பர் செஸ்ட் இல்லை. சரி ஓகே இதை தந்து பார்த்தா உண்டு தான். சரி பார்ப்போம். வெட்ட போகிறேன். வந்து போய்டு. சரி வெட்டுன்னு வெட்டிடும். வெட்டு லார்ஜ் செஸ்ட் பண்ண வேண்டியதான். லார்ஜ் செஸ்ட்டை பண்ண மாதிரிதான் போடவே இல்லை. இந்த பக்கம் நீங்கள் மரக்கட்டில் வைக்கணும்னா வராதான்னு பார்ப்போமா. அதான் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். வராது. பண்ணிக்கிட்டே பசிதா என்னால் எதுவும் பண்ண முடியாது. இதுதான் என்னோட ராஜ சோல். அப்படின்னா இது செய்ய எவ்வளோடா இது செய்ய ஸ்டிக்கர் செஞ்சதான் இப்படி பார்ப்போம். சரிச்சா அது இங்கே ஆனாண்டா ராஜா. செய் ராஜால பண்ணி அந்த அது சரி அனுப்பிடு. நான் போயிடு. அதை எதுவுமே பண்ண முடியாது. அனுப்பிடு. தெரியாமல் ஸ்லாப் போட்டு போனோம்னா வேலை போடும். இந்த மாதிரி சம்பளமே வரும். நம்ம வேஸ்ட்டாக ஒன்று வச்சுருந்தோம். தெரியுங்க கொண்டு போகிறேன். தெரில கரெக்டாக. சரி ஓகே பண்ணியாச்சா. கேம்பயர் இருந்தால் கோல் வேணும் நம்மகிட்ட. அது இல்லையா செய்யணும்.
இது செஞ்சு நான் 8 ஸ்லாப் செஞ்சேன். நான் 6 பத்தி செஞ்சேன். 6 செஞ்சுருக்கேன். 6 செஞ்சேன். எப்படி இருக்கு இது கட்டவே நம்மளுக்கு 20 நிமிஷமா இவ்வளோதான் முடிச்சிடும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் 26 போடலாம்னு நினச்சிக்கிறேன். இல்லைன்னா 35 வரைக்கும் போடலாம். அதுவும் நான் போடுவேன். தூக்கம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண தெரியுமா, தூங்குவேன். தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குவேன். தூக்கம் வரலன்னா நான் உனக்கு மாட்டை பிடிக்கிறோம், பால் பிடிக்கிறோம், பண்ணி தானே. ஆமாம், அதை பண்ணி போய்ட்டு மாடு பிடிக்கிறோம். சரி, அப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுனா லைக் பண்ணிடுங்க. ஐயோ, ஜம்பான வர முடியாது. வச்சுக்கிறோம் பொழிச்சு போட்டா பாவன் பார்த்து விட்றேன். இன்வைட் பண்ண அவன்தான் சொல்லுவேன். பீஃப் ஹண்டருக்கு ஆனால் அதில் பசி வராது. பண்ணி குட்டிக்கு ஏதாச்சும் தந்துடுங்கள. இப்படி ஜம்ப் பண்ணி உட்காந்தாலே போடுறேன். உட்காந்து சரி 21 பண்ணிக்கிட்டியா? அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் வீடியோ போன மோட்டிவேஷனாக இருக்கும். ஏய், இலக்கணம் படிச்சிருக்கியா உனக்கு? அதில் தீண்டாமை தெரியுமா? தீண்டாமை நீ தமிழ்காரன் தானா? தெரியும் சொல்லு. நீ தமிழ்காரனா? நான் இந்தியக்காரனா? தமிழ்நாட்டில் தீண்டாமைன்னு சொல்லுவாங்க. போய் ஒரு பண்ணி கொடுப்பேன். நானே ஒரு பண்ணி தான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இன்றைக்கி தான் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். தெரியாமல் சொல்லிட்டேன். நான் ஒரு பண்ணி தான். அதிக வேலைலாம் இருக்குது, அதனால் வேலை முடிக்கலாம். நான் டெய்லியும் வீடியோ போனால் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ்லாம் வரும். டெய்லி பார்த்தா நான் லைக் கூட வேணாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அது என்னோடய தலைவிதில்லை. ஆனால் வியூஸ் மட்டும் எனக்கு அதிகமாக வந்தால் போதும். வண்டு போனாலும் வியூ ஆகிடும். அது கொஞ்ச நேரம் பார்த்தாலும் வியூ ஆகிடும். கரெக்டாக சொல்கிறேன்னா, கொஞ்ச நேரம் பார்த்தாலும் வியூ ஆகிடும். சொல்கிறேன், கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல்ல கிச்சனில் வைக்காம ஹாலில் வச்சுருங்க. கரெக்டாமல் ஆள் ALL ஆள் அந்த ஆள் சொல்கிறேன். HALL அது சொல்லலை. HALL அது சொல்லலை. மணிக்குட்டி நம்ம 2 பேர் தான் தனியாக இருக்கோம். என் சோறு குறைஞ்சினா உன்னை எப்பயே வெட்டி சாப்பிட்ருப்பேன் தெரியுமா? சரி வெட்டும். ஏய் போ. இப்போ ஏன் ஒரு சீஃபம் கட்டிலாம் மழை பெய்ய மாட்டேன். சரி, நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணலாமா? அக்ரிகல்ச்சர் அவங்க இப்போ தான் உனக்கு ஐடியா வந்துட்டான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இதுதான் எனக்கு ஒரு ஐடியா. அக்ரிகல்ச்சர் பண்ணுறது. இப்போ சூரியன் படங்க. சூரியன்
அஸ்தமா ஆகுது. அஸ்தமா ஆகும்போது தான் நாங்கள் சீட்ஸ் எல்லாம் போய்க்கிறோம். பரவாயில்ல, பெரிய விஷயம் இன்னும் ஒரு பெரிய விஷயம் சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆமாம் பெரிய விஷயம் தான். பெரிய விஷயம்னா சரி, இங்கே ஊர் தலைவர் மாதிரி இங்கே ஒரு மரம் வச்சுருக்கோம். கரெக்டாக இருக்குல்ல. சரி, நம்மளுக்கு டேட் கிடச்சின்னா நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இப்போ இந்த டேட்டும் இருக்குது. ஓகே, கட் பண்ணிட்டு வேண்டாம், கட் பண்ணிட்டு அப்படின்னு கட் பண்ணிட்டா தீரணம் அப்படியே தண்ணி ஊற்றிட்டு நம்ம உள்ள போக முடியாதுன்னா சரி ஓகே. அன்லிமிட் தண்ணி பண்ணோமா வேணாமா? பண்ணும்போது பண்ணு. சரி, என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு போயிட்டு இது செஞ்சுட்டு போடா. இது போனீங்கன்னா இது ஒன்று இருக்கும், அது போனீங்களா? இப்போ இதை எடுத்து ஸ்டிக்கு செய்ய மாட்டேன். இதை எடுத்துணும். இதை எடுத்துட்டு இப்படின்னு வெட்டி விட்டுணும். அப்போ தான் சீட்ஸ் வளரும். அது ஈரப்பதம், அந்த ஈரப்பதம் சொல்லுவாங்கள்ல, ட்ரை ஆகல, வெட்டாகல அப்பப்போ. சரி, இந்த வீட்டில் வச்சு போடா. ஓகேவா? நான் அடுத்து தண்ணி இருக்க இடத்துல மட்டும் தான் பண்ணிடுறது. அக்ரிகல்ச்சர் பண்ணி ஒன்றும் யூஸ் இல்லை. நம்ம தானே பண்ணி கொடுத்தி. நீ எனக்கு பண்ணியா? செய்கிற பதம் ஃபுல்லாக வரணும். இல்லை போக முடியல, ஏன்னா இப்போ மட்டும் வருது. எனக்கு ஒரு ஐடியா.